Hello friends, வணக்கம் and welcome back to சங்கி சமையல். இந்த வீடியோல என்னோட டே இன் மை லைஃப் travel vlog தான் பார்க்க போறோம். சண்டே எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம். ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், கிட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க சம்மர் ஹாலிடேஸில் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க, நான் வெல்கம் பண்ணுறேன். எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த vlogல பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் 7 o'clock ஆச்சு. வீட்லேயே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாட்டாக ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே ஸ்டவ்வு சிலிண்டர்லாம் இருக்குது. இப்போது செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன். அதோட எங்கள் மாமனார் அங்கே வராரு. ஸோ அவருக்கு வந்து மஷ்ரூம் குழம்பு ரெடி பண்ணணும். அவர் வெஜிடேரியன், சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் அம்மாவும் அங்கே வர போகிறாங்க. ஸோ இப்போ இட்லி ஊற்றி செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலில் வந்து பேஸ்ட் அரைச்சிட்டு மஷ்ரூம் குழம்பும் இதிலேயே வச்சுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மஷ்ரூம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இதிலேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். கூடவே இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்னதாக ஒரு தக்காளி சேர்க்குறேன். கறி மசாலாவுக்கு என்ன சேர்த்தோம் அப்படின்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கொத்தமல்லி, கசகசா, வரமிளகாய், அப்புறம் அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன், வெங்காயம் கூட. ஃபஸ்ட்டு இப்போது கறி மசாலாவை கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில், ட்ரை கிரைண்டிங்காக. அதை இது கூடவே சேர்த்து எல்லாத்தையுமே வந்து ஆறுனதும் அரைச்சிடலாம். இதுதான் செட்டிநாடு மசாலாவுக்கு உண்டான பேஸு. இப்போது பாதி வந்து சிக்கன் குழம்புக்கும் மீதி வந்து காளான் குழம்புக்கும் எடுத்துக்க போகிறேன். ஸோ குக்கரில் இப்போது சிக்கனை சேர்த்துருக்கேன். முக்கால்வாசி இதில் வந்து பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து 3லேருந்து 4-5 விசில் விட்டுக்கலாம். சிக்கனை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. குக்கர் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் டிஎம்எல் vlogல வந்து வேறு மெத்தடில் ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் செஞ்சுருப்பேன். அந்த மெத்தடில் வந்து நான் வந்து பேனில் தான் செஞ்சுருப்பேன். இப்போ குக்கரில் செய்கிற இதுவும் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 4-5 விசில் விட்டுடலாம். இப்போ மஷ்ரூம் குழம்பு தாளித்து விட்டுடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். இந்த காளான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் குழம்பு. உங்களுக்கு காளான் பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெஜிடேரியன்ஸுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஸோ அரைச்ச செட்டிநாடு மசாலாவை இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காளானும் தண்ணி விடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்கு சாம்பார் தூள், உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இப்போ குக்கரில் சிக்கன் வெந்துட்டுருக்கு. இப்போது ரசமும் தாளித்து விட்டுடலாம் அதுக்குள்ளே. ஏன்னா அங்கே வந்து நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போய் செஞ்சிட்ருக்க முடியாது. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் செய்வேன். நைட்டே போய் ஸ்டே பண்ணிக்குவோம். எல்லாமே எடுத்துகிட்டு போய் காலையில் வந்து அங்கே இட்லி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அங்கே இன்னும் நல்லா கிடைக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஸோ இப்போ ரசத்தை தாளித்து கொட்டியாச்சு. சிக்கன் வந்து சவுண்ட் அடங்கிருச்சு. நம்மளோட காளான் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி வாவ், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை வந்து இருத்துட்டு தாளித்து விட்டுட போகிறேன். தண்ணி குழம்பு தனியாக, வறுவல் தனியாக, இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். இப்போது இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கினதும் தேங்காய் ஒரு 3-4 பீஸ் இருந்தது, அதுவும் சேர்த்துருக்கேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இருத்து வச்ச தண்ணி குழம்ப ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவியாக கிடைக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ சிக்கனை இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேணும்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நல்லா பெப்பர் கிரேவி வாசமாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா உப்பு காரம் பிடிக்கட்டும். இப்போ இட்லி வெந்ததும் இட்லி எடுத்துகிட்டு போகிறேன். கொத்தமல்லி தழை தூவி செட்டிநாடு சிக்கன் வறுவலை இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
லஞ்சுக்கும் ரெடி ஆயிடுச்சு. காளான் குழம்பு, தண்ணி குழம்பு, ரசம் எல்லாமே தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சுட சுட ஆவி பறக்க இட்லி சூப்பராக இருக்குது. செட்டிநாடு சிக்கன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பி போயிட்டுருக்கோம். வீட்டில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் நசீனூரில் இருக்குது எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். இதோ வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வந்து இறங்குனதும் விஷ்ணுதா தண்ணியில் விளையாடுறதுக்கு ஓடிட்டுருக்கா. உள்ளே கூட வரல. இதுதான் வீடு. ஸோ இப்போ தான் என்ட்ரு ஆகுறோம். அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கா கிணத்துல குதிக்கிறதுக்கு. கிணறு ரொம்ப ஆழம். ஸோ அவள் இதில் குளிக்க மாட்டா. பக்கத்தில் அவளுக்காக தனியாக தொட்டி கட்டி வச்சுருக்கோம் சின்னதாக. அதில் தான் குளிப்பா. அவங்க தான் எங்கள் அம்மா. பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மேடம் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 1 2 3 சொல்லி ஜம்ப் பண்ண போகிறாங்க. இப்போது அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ மிருத்திகாவும் விஷ்ணுதாவும் இப்போது சின்ன தொட்டியில் குளிக்க போகிறாங்க. இது ஆழம் கம்மி தான், குழந்தைங்களுக்காகவே கட்டினது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் வீக்கெண்ட் வந்தால் இங்கே வந்து விளையாடுவாங்க குழந்தைங்க. இந்த டைமில் வந்து தண்ணி வந்து வரும் வாய்க்காலில். ஸோ வந்து கிணறு நிறையா தண்ணி ஊறி இருக்கும். இந்த மாதிரி டைமில் வருவோம். ஸோ பாருங்கள், இது நெல் வந்து போட்டிருக்கோம் இந்த பக்கம். மேலே அந்த பக்கம் வந்து சோளம் போட்டிருக்கு. ஸோ நல்ல ஓரளவுக்கு வளர்ந்து பார்க்குறதுக்கே ரம்மியமாக அழகாக இருக்குது. இப்போ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு டீ போட போகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து பெரிய கிணறுல குளிக்க போகிறாரு. 1 2 3 குதிச்சிட்டாரு. இவர் தான் எங்கள் மாமனார். ஸோ அவருக்கு வந்து இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும். எங்களை அடிக்கடி போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் தான் வந்து வர்றதில்லை. தண்ணி வந்தால் மட்டும் வருவோம் விளையாடுறதுக்கு. இங்கே பெரிய வாய்க்கால் தண்ணி வந்ததுன்னா இங்கே வந்து விளையாடுவோம். ஜாலியாக இருக்கும், குழந்தைங்க விளையாடுவாங்க. இதுதான் கிச்சன். இங்கே இப்போ நான் டீ போட்டுட்ருக்கேன். வந்து எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கே கரெக்டாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஸோ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டீ போட்டுட்டேன். 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸு. ஸோ நான் டீ குடிச்சிட்டே வீடியோ எடுக்க போகிறேன். ஹஸ்பண்ட் ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் நானும் வந்து குதிக்க போகிறேன். இந்த கிணறு வந்து நல்லா 90 அடி கிட்ட ஆழம் இருக்கும். நல்ல ஊற்று தண்ணி, நல்லா ஊறுற தண்ணி. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ டீ குடிச்சிட்டு நானும் வந்து ஸ்விம்மிங் பண்ணேன். ஸோ அதை என்னால் கவர் பண்ண முடியல. எல்லாருமே இங்கே வந்து குளித்தாங்க. அம்மாவும் வந்தாங்க. ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். சூடாக ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ஸு குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போது விளையாடிட்டுருக்காங்க. ஏதோ டைனி ஃபுட்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க. டைனி எனக்கு தெரியல. ஓகே, இது வாசலில் ஒரு குட்டியாக தண்ணி, வாய்க்கால் தண்ணி போகுது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட. அப்புறம் 16க்கு 16 ஹாலு. ஸோ அம்மா உட்காந்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் மாதிரி. வெளியே விளையாடிட்டுருக்கா விஷ்ணுதா. என்னமோ பண்ணுறா. என்ன சாப்பாடு பண்ணுறீங்க? ஸோ இப்போ நானும் அவரும் வந்து சுற்றி வர போகிறோம். உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. மேலே அந்த சைடு வாய்க்கால்லாம் போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல இயற்கை பச்சை பசேல்னு நல்ல பேர்ட்ஸோட சவுண்டோட ரொம்ப அமைதியாக நல்ல காமாக இருக்குது இந்த பிளேஸு. சிட்டியை விட்டு வெளியே வந்தாவே அது தனி சந்தோஷம். அந்த பரப்பர லைஃப்பில் இருந்து காமாக இருக்கிறது வந்து நல்ல அட்மாஸ்பியரு. ஸோ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அந்த வயல்வெளி கதிர் பாருங்கள். நல்லா பச்சை பசேல்னு அந்த கலர்ஃபுல்லே வந்து அட்ராக்ட் பண்ணுது ரொம்பவே. அந்த தண்ணியோட சவுண்டு, இயற்கையோட அழகு, பேர்ட்ஸோட சவுண்டு எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் அங்கே ரிலாக்ஸேஷன். உண்மையிலேயே நம்ம எங்கே அவுட்டிங் வெளியே போயிட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணால் கூட
இந்த அமைதியும் ரிலாக்ஸேஷனும் வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே ட்ரிப் பிளான் பண்ணல. கண்டிப்பாக நான் போனோன்னா நாங்கள் உங்களுக்கு அது ட்ராவல் விலாகாக எடுத்து போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இங்கே நெல் போட்டிருக்கோம். வீடு அங்கே இருக்குது. இப்போ அங்கே சின்னதாக கவுருவாய்க்கால்னு சொல்லுவாங்க, அது ஓடிட்டுருக்கு. இதுதான் தென்னை மரம் பனை மரம்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து குளிச்சுட்ருப்பாங்க குழந்தைங்க. இப்போ அவங்களுக்காக தான் அங்கே தொட்டி கட்டி விட்டுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடுச்சு. ரிங்கு வந்தானா இங்கே தான் விளையாடுவான். அவனை குளிச்சு விடுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வருவோம். இதுதான் பெரிய வாய்க்கால். அங்கே பவானி டேம் திறந்து விட்டாங்கன்னா இங்கே தண்ணி வரும். பாருங்கள், நல்ல பெரிய வாய்க்கால். இது அகலமாக இருக்கும், ஆழமும் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வந்தாவே கிட்ஸ் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. எங்களுக்கும் ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். ஒரு நல்ல எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. பாருங்கள், நடுவில் வந்து ரோடு, அந்த பக்கம் பெரிய வாய்க்கால், இந்த பக்கம் தோட்டம், சோளம் போட்டிருக்கு, சோளக்கதிர். பாருங்கள் எவ்வளோ அழகான பிளேஸ் இது. மயிலெல்லாம் வரும், நிறைய மயில் வரும் அந்த சோளம் சாப்பிட்றதுக்கு. நல்ல பெரிய தொகையோட மயிலை பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி வளர்த்தணும். விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதனால நம்ம ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி காமிக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம வயலில் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸ்டடீஸோடு சேர்த்து அவங்களுக்கு இந்த நல்ல ஹேபிட்ஸையும் நம்ம இன்புட் பண்ணணும். நேச்சரோடு வாழ கற்றுக்கணும். இயற்கையை மதிக்கிறதுக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நல்லா வளர்ந்துருக்கு சோளம்லாம். அது வந்து மாங்காய் மரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காயிலே நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். ஏன்னா அது புளிப்பே தெரியாது, இனிப்பாக தான் இருக்கும் அந்த காய். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் பக்கமாக இருக்கிற காய் வந்து இப்போது ஹஸ்பண்ட் பொறிக்கிறாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் மாம்பழம் எல்லாம் ரொம்ப ஃபேவரெட், எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பறிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது பப்பாளி மரம். நல்லா குளித்ததில் நல்லா டயர்டாக இருக்குது எல்லாருக்குமே. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 தென்னை மரம், இதை க்ராஸ் பண்ணி தான் நான் போக போகிறேன். இளநீ தேங்காயெலாம் வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்குவோம். வாழை மரம் இருக்குது. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு வாய்க்கால். இதை தாண்டி தான் இப்போ அங்கே போய் ஆகணும். ஸோ பாருங்க, வீடு தெரியுதா உங்களுக்கு? நேற்று வந்து மழை வந்ததுனால இன்றைக்கி வந்து ரொம்பவே க்ளவுடியாக இருக்குது. சூரியனோட இதே இல்லை, மேகம் வந்து மறைச்சிருச்சு. ஸோ இது இந்த பக்கம் வந்து நெல் கதிர் இப்போது ஓரளவுக்கு வளர்ந்து எல்லாம் மேலே வந்துட்டுருக்கு. பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டுருக்கு, பேர்ட்ஸ். ஸோ அங்கேயும் இங்கேயும் பேர்ட்ஸ் பறந்துட்டுருக்கு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. ஏதோ ஒரு மூவி லொக்கேஷன் மாதிரி. இது வந்து கீழாநெல்லி வேறு, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து அதை பறித்து கழுவிட்டுருக்காரு. அம்மா வந்து இதை அரைச்சி கொடுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு மோரில் கலந்து. ஸோ அதுக்காக பறிச்சிட்ருக்கோம். ஸோ அங்கே மிடில் ஒரு பண்ணை மரம் நடுவில் இருக்குது. மேகம் வந்து இப்படி ரொம்ப கிட்டக்க இருக்குது, பார்க்கவே ரம்மியமாக. இவ்வளோ நேரம் வேணால் சுற்றி பார்க்கலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இப்போ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. கிட்ஸ் பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் இப்போது இது வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அவர் வந்து இந்த விலாக் எடுக்கிறார். இப்போது
எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.